வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லினக்ஸ் ஓஎஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். நான் லினக்ஸ் லைவ் யூஎஸ்பியில் பூட் பண்ணிவிட்டேன். உங்கள் பிசியில் நீங்கள் பூட் பண்ணணுன்னா அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு பூட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அது F2 அல்லது டிலீட் கீயாக இருக்கும். டெம்பரவரி பூட்டுக்கு F10 அல்லது F12 இருக்கும். ஓகே, இப்போ நான் பூட் பண்ணிவிட்டேன். இந்த லைவ் யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லினக்ஸ் மென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் விண்டோஸ் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அது கூடயே லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன்ஸ் பிரிக்கணும். இதிலே ஆப்ஷன் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக பிரிக்கிறது பெட்ரு. ஸோ நாங்கள் gparterன்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குது, அது என்னெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லும். இது ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ் தான். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் விண்டோஸ் பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனே விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாமே லினக்ஸ் பார்ட்டிஷன்ஸ் தான். இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டிஷனில் நான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ext4 தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்க, லினக்ஸ் பிரிக்கணும் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சைஸ் போட்டு அந்த சைஸில் இன்னொரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ext4ங்கிற ஃபைல் சிஸ்டத்துக்கு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லினக்ஸ் ஒர்க் ஆகும். அப்புறம் ஸ்வாப்புங்கிற ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரேமுக்கு ஈக்குவலாகவோ இல்லை உங்கள் ரேமோட டபுள் மடங்குலையோ ஒரு ஸ்வாப்புங்கிற பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வாப்புங்கிறது என்னென்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய பேஜ் ஃபைல் மாதிரி இது ஒரு ஸ்வாப்புங்கிறது. அதாவது ரேம் எக்ஸஸாக யூஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரேமில் இருக்க பாதி ப்ரோக்ராம்ஸை ஸ்வாப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஒரு குறிப்பிட்ட ஜிபியை ரேமாக யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு தான் ஸ்வாப் பார்ட்டிஷன். அது அவசியம் இல்லை, வேணா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் லினக்ஸ் மென்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இது இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். நான் இப்போ இங்கிலீஷ்லேயே கொடுக்குறேன். கண்டினியூ. வைஃபைல கனெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கனெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கனெக்ட் பண்ணிங்கன்னா இது அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணும்போதே MP3 கோடக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து இன்ஸ்டால் ஆகணும்னா இது டிக் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு இன்டர்நெட் வேணும். இப்போ நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ தேவையில்லை, எஸ் கொடுத்துருங்க. இப்போ மவுண்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஷனும் அன்மவுண்ட் ஆயிரும். ஓகே, இங்கே ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்டால் லினக்ஸ் மென்ட் அலாங் சைட் தெம்ண்டு. இது கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்க விண்டோஸ் அழியாமல் இதுவே ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட்டிஷன் மேக் பண்ணிட்டோம். ஸோ அதில் சம்திங் எல்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இது உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி என்னென்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே நான் இப்போ இந்த பார்ட்டிஷனில் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு டு நாட் யூஸ் திஸ் பார்ட்டிஷன் இருக்குல்ல, அதை மாற்றிட்டு ext4 ஜர்னலிங் ஃபைல் சிஸ்டம் கொடுத்துக்கோங்க. இது லினக்ஸ் மென்ட் உபுண்டு டெபியன் சிஸ்டம்ங்கிறனால நான் ext4 யூஸ் பண்ணுறேன். இதுவே ரெட் ஹேட் பேஸ்ட் சிஸ்டம் வந்தால் XFSங்கிற ஃபைல் சிஸ்டம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் சோர்ஸே அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா BTRFS யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லினக்ஸ்க்கும் காமனாக பெஸ்ட்டான ஃபைல் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா அது ext4 தான். ஸோ அது கொடுத்துட்டேன். ஃபார்மர் திஸ் பார்ட்டிஷன் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே அதில் வாய்ஸ் இருக்குது. ஸோ நான் அது ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, நான் ஃபார்மர் பண்ணிக்கிறேன். மவுண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டு இதில் இந்த ஸ்லாஷ் கொடுங்க. இந்த ஸ்லாஷ் சிம்பிளுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பூட் சிஸ்டம். இது கொடுத்தீங்கன்னா தான் ரூட் ஃபைல் சிஸ்டமுக்கு எல்லா இதுவுமே கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். இதுவே நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி டிஸ்க் பார்ட்டிஷன் போட்டும் க்ரியேட் பண்ணலாம். பட் அதோட இது ரூட்டை ஒரே பார்ட்டிஷனில் ஃபுல் ரூட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்ரு. இது கொடுத்துக்கோங்க. இங்கே ஸ்வாப் பார்ட்டிஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுவே எடுத்துக்கும். நீங்கள் புதுசாக ஸ்வாப் க்ரியேட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி ஃப்ரீ ஸ்பேஸில் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நியூ கொடுத்துட்டு
ஸ்வாப்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. இத்தனை ஜிபி எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஸ்வாப் எல்லாம் கட் பண்ணிக்கும். இப்போ இன்ஸ்டால்லாம் கொடுங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனோ அது கொடுங்க. எதுக்குன்னா இது டைம் கரெக்டாக காமிக்கிறதுக்கு, டைம் ஜோனுக்காக தான் இது. ஓகே, என்ன கீபோர்டில் விட்டு அது கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஸாக தான் இருக்கும். இந்த பிசிக்கு ஒரு பேரும் பாஸ்வேர்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்ட் இப்போ நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும். பாஸ்வேர்டு இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த பிசிக்கு நான் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன். இதோட பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆட்டோமேட்டிக்கலி, ரிக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின் இருக்குது. லாகின் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் எல்லாமே லாகின் ஆகிரும். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ ரூட் பர்மிஷன் தேவைப்படுறப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி தாக்கணும். இல்லை என் சிஸ்டம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஆன் ஆகும்னா நீங்கள் ரிக்வயர் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இங்கே என்கிரிப்ட் மை ஹோம் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹோம் ஃபோல்டர் ஃபுல்லாமே உங்கள் பாஸ்வேர்ட் மூலமாக என்கிரிப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு லினக்ஸ் லைவ் யூஎஸ்பி போட்டோ இல்லை ரெக்கவரி பண்ணும்போதோ அந்த ஹோம் ஃபோல்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எதுக்குன்னா ரொம்ப செக்யூரான விஷயம் இது பண்ணுறேன்னா. எப்படி பண்ணால் விண்டோஸில் பிட்லாக்கர் மாதிரி இது ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் எதுவும் கொடுக்கல, ரிக்வயர் பாஸ்வேர்ட் அப்படியே இருக்கட்டும். கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் பென்ட்ரைவோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இது இன்ஸ்டால் ஆகும். எப்படியும் ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மெயின்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது காமிச்சேன். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இந்த லினக்ஸ் மெயின்ட்டில் எப்படி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.